Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல எக்ஸல்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல் ஃபார்முலாஸ் அப்படினாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சம் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன். எப்பயுமே ஃபார்முலாஸ் போடும்போது நீங்கள் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டு சம் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் சம்முன்னு போட்டுட்டு என்னோட ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். அதாவது எந்த வேல்யூஸோட டோட்டல் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ E2லேருந்து E14 வரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். இப்போ இதுவே உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் 9ஓட டோட்டல் வேணாம், இதை தவிர மற்ற டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி போடலான்னு காமிக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு சம் ஃபங்க்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு எது வேணாமோ அதுக்கு முன்னாடி உள்ள செல் வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது E2லேருந்து E9 வரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு E10ல் தான் 65ங்கிற மார்க் இருக்குது, அது வேணாம். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு கமா நெக்ஸ்ட்டு E11லேருந்து E14 வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பாருங்கள், E2லேருந்து E9 வரையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். கமா E11லேருந்து E14 வரையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 65 அப்படிங்கிற மார்க்கை தவிர மற்றதோட டோட்டல் வந்துடும். நீங்கள் பாருங்கள், இங்கே 602ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன். ஈக்குவல் போட்டு கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோடய ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எந்தெந்த வேல்யூஸை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலாக 13 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது 13 மார்க்ஸ் இருக்குது. இப்போ இது எந்த வேல்யூவை எடுக்கலை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வேல்யூ ஆப்சென்ட் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணாது. ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த பிளாங்க் செல்ஸையோ இல்லை டெக்ஸ்ட் வேல்யூஸையோ கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணாது. ஸோ அது எதெல்லாம் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். அதாவது நம்பர்ஸு இல்லை டேட்டு இந்த மாதிரி எந்த நம்பர் ஃபார்மேட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். பிளாங்க் வேல்யூஸையோ டெக்ஸ்ட் வேல்யூஸையோ கவுண்ட் பண்ணாது. இப்போ நம்ம கவுண்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அதாவது கவுண்ட் ஏங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரேஞ்சை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எந்த வேல்யூஸை எடுக்காது அப்படின்னா பிளாங்க் வேல்யூஸை மட்டும்தான் எடுக்காது. நீங்கள் டெக்ஸ்ட் வேல்யூஸோ இல்லை வேறு எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் கவுண்ட் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் பண்ணும். எக்ஸப்ட் எதுனா பிளாங்க் செல்ஸ் மட்டும்தான். கவுண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு நம்பர்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஆல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எல்லாமே கவுண்ட் பண்ணும், பிளாங்க் செல்ஸ் தவிர. ரெண்டுத்துலேயுமே உள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஆல் ஃபங்க்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு பிளாங்க் செல்ஸை கவுண்ட் பண்ணாது. நம்ம எங்கே கவுண்ட் ஆல் போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வேல்யூஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஆல் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். இதையே வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே போடுறேன். என்ட்ரு கொடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்கு 0 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் வேல்யூஸில் இருக்குது, ஸோ அது கவுண்ட் பண்ணலை. இப்போ இங்கே நமக்கு கவுண்ட் வேணும் அப்படின்னா கவுண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே பிளாங்க் செல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கவுண்ட் ஆல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். இப்போ எனக்கு பிளாங்க் செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன போடலாம் அப்படின்னா கவுண்ட் பிளாங்க். நேம்லேயே உங்களுக்கு தெரியும், கவுண்ட் பிளாங்க். செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது பிளாங்க் செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கவுண்ட்டிஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இஃப் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். இப்போ இஃப் ஃபங்க்ஷன் எப்போ போவோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே எனக்கு தமிழ் மேத்ஸில் 35க்கு மேலே எடுத்தால் பாஸ் அப்படின்னும் 35க்கு கீழே உள்ளவங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னா இப்போ நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும், அதாவது உங்களோட கண்டிஷனை கொடுக்கணும். இப்போ இந்த தமிழ் மார்க்ஸ் அதோட செல்லை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்ஸு எனக்கு கிரேட்டர் தென் 35 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு வரணும். ஸோ கிரேட்டர் தென் 35ன்னு போட்டாச்சு. கமா உங்களுக்கு என்ன வரணுமோ, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரணுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போது கிரேட்டர் தென் 35னா எனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்.
இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா என்ன வரணும் அப்படிங்கிறது கொடுக்குறோம். எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இங்கே பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது ரெண்டுமே நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கண்டிஷனை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இங்கே தான் 34 அப்படிங்கிற மார்க் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே கவனித்து பாருங்கள், இங்கே blank செல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா இங்கே கண்டிஷன் பாருங்கள், greater than 35னா பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் என்ன வந்தாலுமே ஃபெயில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது blank செல்ஸாக வந்தாலுமே அது ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா நெஸ்டட் இஃப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இஃப் இந்த தமிழ் மேக்ஸே greater than 35ஆக இருந்துச்சுன்னா எனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இல்லைனா எப்படி வரணும் அப்படிங்கிறது தான். அதாவது 0 to 34னா தான் எனக்கு ஃபெயில்னு வரணும். இதே blank செல்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துட்டேன், greater than 35க்கு பாஸு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கும்போது திருப்பி நீங்கள் இஃப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட கண்டிஷன், அதாவது இந்த தமிழ் மார்க்ஸ் greater than 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போது greater than 0 அப்படிங்கிற மார்க்ஸும் எடுத்துரும். ஸோ இனிமேல் இது இல்லாமல் என்ன வந்தாலும் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு கரெக்டாக ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இஃப் கண்டிஷன்லேயே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா blank செல்ஸை அது கரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் டெக்ஸ்ட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பராக கன்சிடர் பண்ணாது. ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். இப்போ நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்ட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இஃப் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதையே டிஃபால்ட்டாக எடுத்துட்டு, அதாவது ப்ராப்பராக இது ஒர்க் பண்ணாது. ஸோ உங்களோட டேட்டாவை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இஃப் நெஸ்டட் இஃப் பார்த்தாச்சு. இப்போ CountIf ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், CountIfனா என்னென்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை கவுண்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் யூஸ் பண்ணி நமக்கு பர்டிகுலர் வேல்யூவை கவுண்ட் பண்ணும். இப்போது எனக்கு இந்த இங்கிலீஷ் மார்க்ஸில் greater than 70 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இப்போ CountIf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு CountIf, உங்களோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களோட கண்டிஷனை கொடுக்கணும். இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா greater than 70 அப்படிங்கிறதான் என்னோடய கண்டிஷன். நீங்கள் இஃப்பில் கண்டிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், செல் வேல்யூவை செலக்ட் பண்ணி greater than 17 கொடுப்பீங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறோம். கமா போட்டு நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கண்டிஷன் கொடுக்குறோம். கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 74, 77, 78 3 பேர் 70க்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுதான் CountIf. இப்போ இதுலேயே நீங்கள் CountIfS அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு நிறையா கண்டிஷன் இருக்குது அப்படின்னா CountIfS யூஸ் பண்ணுறோம். எனக்கு தமிழ் மார்க்ஸு greater than 50 இருக்கணும். தமிழ் மார்க்ஸ் இப்போ ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். கமா டபுள் கோட்ஸ்குள்ளே greater than 50 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கமா நெக்ஸ்ட்டு என்னோடய இங்கிலீஷ் மார்க்ஸும் எனக்கு greater than 50 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டேன். திருப்பி கமா அதோட கண்டிஷன் என்னென்னா அதுக்கும் greater than 50. இப்போ தமிழ் மார்க்ஸும் எனக்கு greater than 50 இருக்கணும், இங்கிலீஷும் greater than 50 இருக்கணும். அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் மார்க்ஸ் இங்கிலீஷ் மார்க் ரெண்டுமே 50க்கு மேலே எடுத்தவங்க 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் CountIf யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கண்டிஷனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் CountIfS யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜு ஈக்குவல் போட்டு ஆவரேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு பாருங்கள் வேல்யூஸ் வந்துடும். இப்போ இந்த ஆவரேஜ்னாலே நமக்கு நார்மலாக தெரியும், சம் டிவைடட் பை கவுண்ட் தான் வந்து ஆவரேஜ். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சம் டிவைடட் பை கவுண்ட் பாருங்கள், அதே வேல்யூ வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், இந்த ஆவரேஜ் வேல்யூவை அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வேல்யூவோ இந்த blank செல்ஸையோ கன்சிடர் பண்ணாது. அதை கன்சிடர் பண்ணாமல் கவுண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் இன்பில்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமம் அந்த ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்
ஈக்குவல் டு போட்டு மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு இப்போ இந்த இங்கிலீஷ் மேத்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் மினிமமும். ஈக்குவல் போட்டு மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி என்னோடய டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் மேக்ஸிமம் மார்க் வந்து 78, மினிமம் மார்க் வந்து 39. இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவே எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும், இல்லை தேர்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் லார்ஜ் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் இதை வந்து டோட்டலுக்கு போட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் டு லார்ஜ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டாவில் அது கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும். ஸோ நான் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் 131 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து 134, செகண்ட் வந்து 131. இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஸ்மாலும் கண்டுபிடிக்கலாம். ஸ்மால்னு கொடுத்துட்டு உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தேர்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும். ஸோ 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 107 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 92, அதுக்கப்புறம் 106, அதுக்கப்புறம் 107. நம்ம தேர்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ 107 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ மட்டும் இல்லாமல் எந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும், இல்லை எந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதையும் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே எனக்கு ஸ்டூடெண்ட் நேமும் இனிஷியலும் தனித்தனி செல்லில் இருக்குது. இது எனக்கு ஒரே செல்லில் வேணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரலான்னு காமிக்கிறேன். ஈக்குவல் போட்டு கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த 2 செல்லை ஜாயின் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு B2 செலக்ட் பண்ணிட்டேன், கமா நெக்ஸ்ட்டு C2. இப்போ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செல்லுக்கும் செகண்ட் செல்லுக்கும் உள்ள வேல்யூவில் நடுவில் ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து ராஜா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருங்க. பாருங்கள், ராஜா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸே இல்லாமல் வருது. இது இப்போ எனக்கு ஸ்பேஸோடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த B2 அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்கல்ல, ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறோம்ல, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்பேஸோட டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கமா, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள், ராஜா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஸ்பேஸோடு வந்துருச்சு. இதே விஷயத்தை நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் ஆம்பர்சன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு உங்களுக்கு எந்த செல்லை ஜாயின் பண்ணணுமோ அதோட ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரியே டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வச்சு ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி ஆம்பர்சன் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் வேல்யூ கொடுக்கும். கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் கமா போட்டு யூஸ் பண்ணுவோம். இதுவே ஆம்பர்சன் யூஸ் பண்ணும்போது எந்த இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் ஆம்பர்சன் மட்டும் யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ இங்கே நம்ம நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு என்ன கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் ட்ரிம் அண்ட் க்ளீன். இந்த 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கிளியராக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு டேட்டா வந்து ப்ராப்பராகவே இல்லை. இந்த வேர்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது, இல்லை வேர்டுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்கும், இல்லை சென்டரில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் 7க்கும் நடுவில் நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறோம். இப்போ ட்ரிம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அன்வான்டாக இருக்க ஸ்பேசஸை கிளியர் பண்ணும். ஸ்டார்டிங்லையோ இல்லை லாஸ்ட்லையோ இல்லை சென்டர்லையோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணும். இதே க்ளீன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி லைன் பிரேக் இருக்குது பாருங்கள், ஒரே செல்லுலேயே 2 லைனில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் ஃபங்க்ஷன் கிளியர் பண்ணிடும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் மாதிரி வரும், இல்லை குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வரும், ஏதாவது டேட்டாலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அதை வந்து க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கிளியர் பண்ணிடும். இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு ட்ரிம் அப்படின்னு கொடுத்து அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இது வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இதோட ஸ்பேசஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி கரெக்டாக வந்துருச்சு. இதுலேயும் ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் நடுவில் வரும், வந்து அதுக்கப்புறம் 7 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே வந்து உங்களுக்கு இது கரெக்டாக வராது. நான் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லைன் பிரேக் வந்து அதே மாதிரியே தான் இருக்குது. லைன் பிரேக்கை ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து கரெக்ட் பண்ணாது. இதுக்காக தான் நம்ம க்ளீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே க்ளீன் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி செல்லை செலக்ட் பண்ணி
என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள் க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிவிடும். ரேப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணாது க்ளீன் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேசஸை கரெக்ட் பண்ணாது. அதனால் எப்பயுமே நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ட்ரிம் க்ளீன் இந்த 2 ஃபங்க்ஷனையுமே சேர்த்து கொடுத்தோன்னா நம்மளோட டேட்டா ஒரு 90% அளவுக்கு கிளியர் ஆகிடும். 90% ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கிளியர் பண்ணாது, அதுக்காக தான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். க்ளீன் அப்படின்னு கொடுக்குறேன், ட்ரிம்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி திருப்பி க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு செல்லை செலக்ட் பண்ணுறேன். 2 ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஸ்பேஸும் கிளியராக இருக்கும், லைன் பிரேக்கும் கிளியராக இருக்கும். அதனால எப்பயுமே மோஸ்ட்லி 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு Vlookup ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதையே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இங்கே உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு நேம் இருக்குது. இந்த நேமையும் ஷீட் 1ல் உள்ள நேமையும் மேட்ச் பண்ணி தமிழ் மார்க்ஸை வந்து எடுக்க போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு Vlookup செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம எந்த வேல்யூவை சர்ச் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கமா நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இப்போ ராஜா அப்படிங்கிற வேல்யூவை இந்த டேபிளில் நாம் சர்ச் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் F4 அப்படின்னு கொடுக்குறேன். F4 எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், நான் செலக்ட் பண்ணும்போது சீரியல் நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் எந்த வேல்யூவை சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களை டேபிளோட ஃபஸ்ட்டு காலமாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு காலமாக இப்போ ஸ்டூடெண்ட்டாக வச்சுருக்கேன். செகண்ட் காலம் வந்து இனிஷியல், தேர்டு வந்து தமிழ். டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கமா இப்போது எனக்கு எந்த மார்க் வேணும், அதாவது இப்போ தமிழ் மார்க் தான் வேணுமா இல்லை எனக்கு இனிஷியல் வேணுமா, இந்த மாதிரி எதுவோ அந்த காலம் நம்பரை இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு தமிழ் மார்க்ஸ் தான் வேணும். ஸோ தேர்ட் காலம், நேம் வந்து ஃபஸ்ட்டு, இனிஷியல் செகண்ட் காலம், தமிழ் மார்க்ஸுங்கிறது தேர்ட் காலம் கொடுத்துட்டு எனக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுமா அப்ராக்சிமேட்டாக மேட்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மார்க்ஸ் வந்துடும். ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு 2 எரர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 8ம் ஸ்டூடெண்ட் நம்பர் 9ம் ஷீட் 1ல் உள்ள நேம் கூட மேட்ச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் 8 ஸ்டூடெண்ட் 9 அப்படின்னு தான் இருக்குது. அங்கே வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 8 ஸ்டூடெண்ட் நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும். உங்களுக்கு எந்த வேல்யூலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு Vlookup வந்து மார்க்ஸ் கொடுக்கும். அது மாதிரி எந்த வேல்யூஸுமே இல்லை பிளாங்க் செல்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷீட் 3ல் பாருங்கள் 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் Vlookup ஒர்க் ஆகும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.